ஹஜ் உம்ரா பாக்கியம் பெற்ற அனைவர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக, பாதுகாப்பானாக. அன்பிற்குரியவர்களே, உங்களுக்காக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்ற வசனம் இது. தஸவ்வது ஃபைன கைரத் ஸாத்தி தக்வா. பயணத்துக்கான ஏற்பாடுகளை, கட்டுச்சாதங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், அதில் சிறந்தது தஸவ்வது ஃபைன கைரத் ஸாத்தி தக்வா. தக்வா தான் சிறந்தது என்று சொல்லி காண்பிக்கின்றார். தக்வாவை மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் நாம் அதிகமாக மேற்கொள்ள வேண்டும். தவாஃப் நாம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் காபத்துல்லாவை பார்த்து துவா செய்ய வேண்டும். அந்த கிளாக் டவரை பார்த்து நாம் துவா செய்யக்கூடாது. நிறையா அதிகம், ஏன்னா நம்முடைய கண் அந்த பக்கம் தான் போகக்கூடாது. காபத்துல்லாவை தான் நம்ம அதிகமாக பார்க்க வேண்டும். நாம் இந்த ஹஜ் உம்ராக்கு நம்ம போயிருக்கோம் நாம் அப்படின்னு சொன்னால் அங்கே அதிகமாக துவா செய்ய வேண்டும். வணக்க வழிபாடுகளை நம்முடைய நேரங்களை கழிக்க வேண்டும். அங்குள்ள பொருட்களை தேடுவதில் நம்முடைய நேரங்களை கழிக்கக்கூடாது. அங்குள்ள என்ன உணவு கிடைக்கின்றதோ அதை சாப்பிட்டு நம்முடைய நேரங்களை வணக்கத்தில் கழிக்க வேண்டும். அங்குள்ள போய் பைக்கு தான் சாப்பிடுவேன் என்று அடம் பிடிக்கக்கூடாது. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக.